பயப்படாதீர்கள். யாருடைய தாகமானாலும் அதை தீர்த்து வைப்பதுதான் தண்ணீரின் தன்மை. மருத்துவரும் அப்படித்தான் நண்பர்கள். இந்த மதம் கொண்ட கூட்டத்துக்கு அடைக்கலம் அளித்தவன் தானே நீ? நான் ஒரு மருத்துவன். ஓ, மறைந்து வாழ்பவர்களுக்கா? நோயாளிகளுக்கு இல்லை, அவர்கள் என்னுடைய விரோதிகள். இருக்கலாம். என்னுடைய கடமை நோயை தீர்ப்பது, ஆள் யார் என்று ஆராய்ச்சி செய்வதல்ல. இந்த குற்றவாளிகளுக்கு நடுவே நீ கைது செய்யப்பட்டு இருக்கிறாய். எனவே நீயும் இந்த கும்பலை சேர்ந்தவன் தான். உன் மீது ஒட்டிக் கொண்டிருக்கும் களங்கத்தை துடைக்க முயற்சிக்காதே. பாதரசத்தில் எதுவுமே ஒட்டாது. நான் ஆரோக்கியத்துக்கு வழிகாட்டி. அனாவசியமாக என் மீது களங்கம் சுமத்தாதீர்கள். மீண்டும் சொல்லுகிறேன், நான் நிரபராதி. எனக்கு எதிராக அவர்களை தயார் செய்த உன் சொற்களை நான் நம்ப வேண்டும், இல்லையா? நீங்கள் நம்பவில்லை என்பதற்காக 4-3 8 இல்லையா? பலே, உன் வாயிலிருந்து வெளிப்படும் வாட்ட சாட்டமான வார்த்தைகளை உன்னை அடையாளம் காட்டிவிட்டன. நீ ஒரு திறமையான குற்றவாளி என்று நிலைத்து நிற்கும் என் அதிகாரத்தின் ஆழம் புரியவில்லை உனக்கு. உங்கள் அதிகாரம் என்ன? சிலப்பதிகாரமா? என்றென்றும் நிலைத்து நிற்பதற்கு.